அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அமர்வில் வரைபடத்தின் டேப், ரூல், ஸ்கொயர், லைன் பின் மற்றும் லெவல் ஆகியவற்றில் வேலை செய்ய கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பாடத்தின் முடிவில் நீங்கள் பின் வருபவற்றை செய்ய இயலும். கட்டிடத்தின் 3வது வரியை குறிக்கவும். கட்டிடத்தின் 4வது வரியை குறிக்கவும். ஆப்புகளில் ஆணிகளை அடுக்கவும். சுயவிவர அடையாளங்களுக்கு இடையிலான மூலைவிட்ட தூரத்தை சரிபார்க்கவும். இதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் கருவிகள்: Build a square steel 75 cm divided by 50 cm 1. Nylon making thread தேவைக்கேற்ப. Hammer mason club 1.5 pounds 1. Measuring tape 30 meters 1. Plumb bob 1. Steel tri-square 1. Spirit level 1. 35 mm long and wire nails தேவைக்கேற்ப. Wooden pegs தேவைக்கேற்ப. Wooden profiles தேவைக்கேற்ப. Lime powder தேவைக்கேற்ப. இப்போது செயல்முறையை தொடங்குவோம். கட்டிடத்தின் 3வது வரியை குறிக்கவும். எல்லை டிசியிலிருந்து 1 மீட்டர் தனிச்சையான தூரத்தை அளவிடவும். அடித்தள அகழ்வாராய்ச்சி அகலம் மற்றும் பாதுகாப்பான தூரம் உட்பட கட்டிடத்தின் பின்புறத்தின் ஒட்டுமொத்த பரிணாமங்களை உள்ளடக்கிய P5 மற்றும் P6 புள்ளிகளை கண்டறியவும். அளவிடும்போது எக் நாடாவை தொய்வு இல்லாமல் நீட்டிப்பிடிக்கவும், முடிந்தவரை குறைவாகவும், தரையில் தெளிவாகவும், உண்மையிலேயே தரையில் கிடைமட்டமாகவும் பிடிக்கவும். ஆப்புகளை P5 மற்றும் P6 புள்ளிகளில் டிரைவ் செய்யவும். மூலை P5இன் மையத்தில் ஆணியை டிரைவ் செய்து ஒரு கோடு நூலை கட்டவும். பில்டர்ஸ் சதுரத்தை பயன்படுத்தி P3, P4 மற்றும் P6இல் மூலையில் தோன்றும் வகையில் வரி நூலை செங்கோணங்களில் நீட்டவும். மூலை P6இல் ஆணி முனையை கண்டுபிடித்து லைன் த்ரெட்டின் மையத்தில் இருக்குமாறு ஒரு ஆணியை ஒட்டவும். லைன் த்ரெட்டை P6இல் ஆணியில் கட்டி 3வது லைன் P5, P6ஐ P3, P4 லைனுக்கு செங்கோணத்திலும் P1, P2 லைனுக்கு இணையாகவும் பெறவும். பணி 2. கட்டிடத்தின் 4வது வரியை குறிக்கவும். எல்லையிலிருந்து 1 மீட்டர் தனிச்சையான தூரத்தை CB அளவிடவும். அடித்தள குழியின் அகலம் மற்றும் பாதுகாப்பான தூரம் உட்பட கட்டிடத்தின் வலது பக்கத்தின் ஒட்டுமொத்த பரிணாமங்களை உள்ளடக்கிய P7 மற்றும் P8 புள்ளிகளை கண்டறியவும். P7 மற்றும் P8 புள்ளிகளில் டிரைவ் பெக்குகள். மூலை P7 மையத்தில் ஒரு ஆணியை அடித்து ஒரு கோடு நூலை கட்டவும். பில்டர்ஸ் சதுரத்தை பயன்படுத்தி P5, P8 மற்றும் P8இல் மூலையில் தோன்றும் வகையில் வரிநூலை செங்கோணங்களில் நீட்டவும். மூலை P8இல் ஆணி முனையை கண்டுபிடித்து கோட்டு நூலின் மையத்தில் இருக்குமாறு ஒரு ஆணியை இயக்கவும். லைன் த்ரெட்டை ஆணியில் ஆப்பில் 8இல் கட்டி 4வது வரி P7, P8ஐ P5, P6 லைனிற்கு செங்கோணத்தில் மற்றும் P3, P4 லைனுக்கு இணையாக பெறவும். இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் E மற்றும் H இடையே உள்ள மூலைவிட்ட தூரத்தை அளவிடவும். G மற்றும் F இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் வெட்டும் மூலைவிட்ட தூரத்தை அளவிடவும். அனைத்து லைன் த்ரெட்டுகளும் ஒரே மட்டத்தில் பயணிக்க வேண்டும் மற்றும் நூல்களின் தடிமனால் மட்டுமே பிரிக்கப்பட வேண்டும். பில்டர் ஸ்கொயரை பயன்படுத்தி நூல் கோட்டின் பின்புற வலது கோணத்தை சோதிக்கவும். இப்போது ஆணிகளை ஆப்புகளை இணைப்பது எப்படி என்பதை விரிவாக கற்போம். இயக்கப்படும் ஆப்பின் தட்டையான மேற்பரப்பின் தோராயமான மையப் புள்ளியை பென்சிலால் குறிக்கவும். மைய அடையாளத்தில் கூர்மையான புள்ளியுடன் ஆணியை செங்குத்தாக பிடிக்கவும். கிளா ஹேமர் நகம் சுத்தியலால் ஆணி தலையை மெதுவாக அடிக்கவும்.
இப்போது மார்க்கிங் செய்யப்பட்ட லைன்களுக்கு இடையிலான மூலைவிட்ட தூரத்தை சரிபார்க்க கற்போம். மையக்கோடு குறியில் இயங்க சுயவிவரங்களுக்கு இடையில் த்ரெட் லைன்களை கட்டவும். இவ்வாறு நீட்டப்பட்ட கோட்டில் இன்டர்செக்ஷன் பாயிண்டுகளை பெறுங்கள். குறுக்காக எதிரெதிர் வெட்டும் புள்ளிகளுக்கு இடையிலான தூரத்தை அளவிடவும். அத்தகைய இரண்டு ஜோடிகளுக்கு இடையிலான தூரம் சமமாக இருக்க வேண்டும். ஒரு கட்டிடத்தை எவ்வாறு அமைப்பது என்பதை இப்போது விரிவாக கற்போம். கட்டிடத்தின் மையக்கோடு அமைப்பை குறித்தல். இந்த பணி உங்களுக்கு உதவும். சுயவிவரங்களில் கட்டிடத்தின் மையக்கோடுகளை உருவாக்கவும், தரையில் மையக்கோடு அடையாளங்களை மாற்றவும், கட்டிடத்தின் மையக்கோடு திட்டம் மற்றும் கட்டிடத்தின் நோக்குநிலையை கண்டறியவும். P1, P2, P3, P4, P5, P6 மற்றும் P7, P8 ஆகிய ஆப்புகளுக்கு இடையில் அனைத்து வரி நூல்களையும் ஒரே மட்டத்தில் நூல் தடிமன் மூலம் மட்டுமே பிரிக்கப்பட்ட நிலைகள் கட்டவும். கட்டிடத்தின் முன்சுவருக்கு மையக்கோடு ஆப்புகளை கண்டுபிடிக்க சுவரின் அகலத்தில் பாதியை கணக்கிடுங்கள். அதாவது 115 மில்லிமீட்டர் மற்றும் மீதமுள்ள 2 மீட்டர் ஈக்குவல் டு 2115 மில்லிமீட்டர். கோடு நூல் P3, P4 வெட்டும் புள்ளி ஈயிலிருந்து 2115 மில்லிமீட்டர் தொலைவை அளந்து P9 ஐ இயக்கவும். ஆய்வு புள்ளி ஈயிலிருந்து 2115 மில்லிமீட்டர் தூரத்தை மீண்டும் அளந்து P9இல் உள்ள ஆணி புள்ளியை கண்டறிந்து ஆணியை இயக்கவும். வெட்டும் புள்ளி F-இலிருந்து செயல்முறையை மீண்டும் செய்யவும் மற்றும் P10 ஐ கண்டுபிடித்து ஆணியை இயக்கவும். இப்போது P9, P10க்கு இடையில் ஒரு வரி நூலை கட்டவும். கட்டிடத்தை நோக்கி P9க்கு முன்னால் பாதுகாப்பான தூரத்தை 1/2 மீட்டர் என்று சொல்லுங்கள். குறிக்கவும். ப்ரொஃபைல் ஒட்டவும். P10க்கு முன்னால் இதே நடைமுறையை மீண்டும் செய்து மற்றொரு ப்ரொஃபைல் ஒட்டவும். இந்த ப்ரொஃபைல் மையக்கோட்டை குறிக்கும். கோடு நூல் P9, P10 ஐ அகற்றி இந்த இரண்டு ப்ரொஃபைல்களுக்கு இடையில் கட்டிடத்தின் முன்சுவரின் மையக்கோட்டை பெறுங்கள். சென்டர் லைன் டிராயிங்கின் மற்ற அனைத்து சென்டர் லைன்களையும் பெற இந்த செயல்முறையை மீண்டும் செய்யவும். இந்த வீடியோவில் எப்படி என்று விவாதித்தோம். கட்டிடத்தின் 3வது வரியை குறிக்கவும். கட்டிடத்தின் 4வது வரியை குறிக்கவும். ஆப்புகளில் ஆணிகளை அடுக்கவும். ப்ரொஃபைல் அடையாளங்களுக்கு இடையிலான மூலைவிட்ட தூரத்தை. இதை பற்றி உங்களுக்கு தெளிவான புரிதல் இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.